எனக்கு ஃபோக்கஸ்டாக வேலை செய்யணும், எனக்கு நிறைய லட்சியங்கள் இருக்குது, இதெல்லாம் என் லைஃப்குள்ளே வந்தால் தான் நான் வந்து ஜெயிக்க முடியும்னு நம்ம எண்ணங்கள் தெளிவாக இருக்குது, என்ன வேணுன்றது தெளிவாக கற்று வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது தள்ளி போடுறதுக்கு உண்டான மனநிலையும் நம்மக்கிட்ட தான் உருவாகுது, ஏன்னு நமக்கு தெரியாது. அப்போது எனக்கு ஃபோக்கஸ்டாக மைண்டை வச்சுக்கணும், எனக்கு வந்து இந்த தேவையில்லாத விஷயங்கள் லைஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து முடிவெடுப்போம். ஆனால் அதை தொடர்ந்து நம்மளால் ஒரு 10 நாள் கூட பண்ண முடியாது. இப்போ பொதுவாக நமக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன? டிவி, மீடியா, சோஷியல் நெட்வொர்க், இல்லை ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸோ கேம்ஸோ இருக்க போகுது. சரி, இதெல்லாம் இப்போ நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் செட் பண்ணுறேன், இனிமேல் நான் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் டிக்டாக் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்மள நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதில் எப்படியும் பாதி பேர்த்துக்கு மேலே ஒரு 10 நாளில் திரும்ப இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நமக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடச்சிரும், இல்லை நம்மளால் அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது உங்கள் முயற்சிகள் எங்கே போச்சு, உங்கள் ஃபோக்கஸ் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் நமக்கே தெரியாது. சம்ஹவ் ஆர் அதர் நம்ம கான்ஷியஸ் வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் இல்லாமல் என்ன லைஃப் இருக்க போகுது, இதெல்லாம் இல்லாமல் நீ என்ன பண்ணிட போகிறேன்னு சொல்லி நம்மளோட எண்ணங்களை மாற்றி திரும்பவும் அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடும். அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லைஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் ட்ரை பண்ண எவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. இது ஏன் நடக்குதுன்னா, உங்கள் கான்ஷியஸை ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. அதாவது என் லைஃப்பை மாற்றணும் நான் முடிவு பண்ணிட்டேன், அப்போ எனக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கறதும் உங்கள் கான்ஷியஸ் தான் அப்படின்னு, நீங்கள் தான் பழக்கியிருக்கீங்க அப்படின்னு. அப்போது உடனடியாக எடுத்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் பதற ஆரம்பிக்கும். ஒரு 5 நாள் டார்கெட் செட் பண்ணுங்கள். ஒரு 5 நாளைக்கு நான் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரொம்பலாம் ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு 5 நாள். அந்த 5 நாள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக கான்ஷியஸ் பார்க்காது, ஒரு பதட்டமாக பார்க்காது. அப்போது இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு காரணமாக இருக்குதோ, அது நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட சும்மா பேசி நேரத்தை வீணடிக்கிறதா இருக்கலாம், நீங்கள் அதிகமாக கேட்குற பாட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், சம்டைம்ஸ் யூடியூபாக கூட இருக்கலாம். எது உங்களுடைய வாழ்க்கையை தள்ளி போடுறதுக்கு காரணமாக இருக்குதோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் லைஃப்லேருந்து வெறும் 5 நாளைக்கு ஒதுக்கி வச்சுறேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. சேலஞ்சுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஒரு 5 நாள் தானே. அப்போ உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஒரு பெருசாக பதட்டம் இருக்காது, ஒரு ஏமாற்றம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஐயோ நம்ம லைஃப்பில் இது இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்காது. ஸோ இந்த 5 நாள் என்ன நடந்துடும், பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கான்ஷியஸும் விட்டுரும். அப்போ இந்த 5 நாள் முடியும் போது ஓகே, இந்த 5 நாள் இருக்க முடிஞ்சது, ஏன் இன்னொரு 5 நாள் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்கள் டார்கெட்டை ரீசெட் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. தொடர்ந்து ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் ஒரு சில ஆப்ஸ் வேணால் கீழே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ 5 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துட்டீங்க, ஒரு தப்பான ஹேபிட்டை விளக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 நாள் அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 நாளாவோ இல்லை உங்களால் ஈஸியாக பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 2-3 செட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 10 நாள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ண முடியும். எடுத்த உடனே நான் லைஃப்பில் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவேன்னு சொல்லி பேசாமல் ஒரு 5 நாள்னு சொல்லும் போது உங்கள் கான்ஷியஸ்க்கு பதட்டம் இருக்காது, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய இழப்பு தோணாது. இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கும் போது உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி யூடியூப் எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பெருசாக எந்த பிரயோஜனம் அளிக்காத சின்ன சந்தோஷங்கள் தான். அது என்ன சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படின்னா, இன்றைக்கி எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாமல் மெனக்கெடாமல் உட்கார்ந்த இடத்துலையே நமக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? அது இருந்தால் நம்ம ஏதோ லைஃப்பில் நிறையா சந்தோஷப்படுற மாதிரி நினச்சிக்கிறோம், ஆனால் நைட் தூங்க போகும்போது அந்த ரெக்ரெட் இருக்கும். அப்போது சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்கள் லைஃப்லேருந்து விளக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்ஷியஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிலையான சந்தோஷங்களுக்கு வழியை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்க நினைக்கிறீங்கன்னா ஒரே அடியாக உங்கள் மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் 5 நாள் நான் முதல் யூஸ் பண்ண மாட்டேன், 5 நாள் அந்த பழக்கத்துக்குள்ளே நான் போக மாட்டேன், 5 நாளைக்கு மட்டும் அதை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஒரு சின்ன சேலஞ்ச் செட் பண்ணிக்கோங்க. இந்த 5 டே சேலஞ்சில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 நாள் போங்க. ஃபெயிலியர் ஆனால் பெருசாக தப்பு இல்லை, இட்ஸ் ஓகே, ட்ரை அகெயின். அப்போ இந்த முயற்சிகளை நீங்கள் சின்னதாக ஆரம்பித்தா கூட உங்கள் கான்ஷியஸ்க்கு இந்த தேவையில்லாத விஷயங்கள் இல்லாமையும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்ஸ் உங்கள் மைண்ட் செட் ஆனதுக்கப்புறமா இந்த சேலஞ்சுன்ற விஷயத்தை தூக்கி போட்டு உங்கள் லைஃப்க்கு என்ன அவசியமோ அதை நீங்கள் பார்க்க போயிடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் எண்ணங்களை சிதறடிக்கிற விஷயங்களை முதல் லிஸ்ட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயமாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து 5 நாள் ஒதுக்கி வச்சு பாருங்கள், அதில் சக்ஸஸ் ஆவீங்க. அப்புறம் அடுத்த 5 நாள் நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை திசை திருப்புற விஷயங்களை தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்க பாருங்கள், டீடாக்ஸ் பண்ண பாருங்கள். நம்ம என்ன தான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினாலும், நல்ல எண்ணங்களை உருவாக்குற விஷயங்களை பண்ணாலும்,
தேவையில்லாத குப்பைகள் உள்ளே வராமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.